அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பில் படிக்கும் எல்லா மாணவ மாணவர்களையும் நான் வேதியியல் வகுப்பிற்கு வரவேற்கின்றேன். வேதியியல என்ன பாடம் படிச்சுட்டு இருக்கோம்? உலோகங்களின் வினைத்திறன் வரிசை, பின்ன மின்வேதியியல். இந்த மின்வேதியியல் எப்படி வேதி வினை எப்படி நடக்கின்றது, அதிலிருந்து மின் எப்படி உருவாகின்றது அப்படிங்கிறத நம்ம போன வகுப்புல நம்ம படித்தோம் இல்லையா? ஆமாம், ஒரு கேல்வானிக் மின்கலம் பற்றி நம்ம இங்கே வரைபடத்தோட பார்த்தோம். சில்வர் தண்டு காப்பர் தண்டு உபயோகித்து ஒரு மின்கலம் வரையவும் அமைக்கவும் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். எல்லோரும் சயின்ஸ் நோட் புக்கில் எழுதி வச்சுருக்கீங்களா தேவை? எஸ், குட். இப்போவும் நம்ம ஒன்று கூட அந்த வினைத்திறன் வரிசையை சொல்லலாம். வினைத்திறன் வரிசை என்பது இந்த பாடத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான கருத்து. அந்த வினைத்திறன் வரிசையை வச்சு தான் நம்ம இந்த முழு பாடமும் நம்ம படிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு கிளாஸ்லேயும் கெமிஸ்ட்ரி கிளாஸில் உட்காரும் போதெல்லாம் இதை நீங்கள் டெய்லி நீங்கள் சொல்லும் போது உங்களுக்கு பரீட்சை சமயத்தில் இதுவும் தனியாக இருந்து மனப்பாடம் பண்ணி அதை சொல்லி பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. புரிஞ்சுதா? டிப்ஸ் ஞாபகம் இருக்கு இல்லையா? சொல்ல தொடங்கிட்டீங்களே, வெரி குட். சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீசியம், போசோ காமா, மெக்னீசியம் வரைக்கும் முடிச்சிட்டோம். அடுத்தது போசோ காமா அல்சி அயர், அலுமினியம் ஜிங்க் அயன், நிக்கல் டின் லெட் NTL, ஹைகோக் மெர்சிகோ, ஹைட்ரஜன் காப்பர் மெர்குரி சில்வர் கோல்ட். ஓ பரவாயில்லையே, எனக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லி முடிச்சிட்டீங்க, வெரி குட். அப்போ இந்த மாதிரி வினைத்திறன் வரிசை உலோகங்களோட வினை வேறுபட்டு இருக்கிறது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்? வினைத்திறன் வரிசையை படித்தோம். இந்த வினைத்திறன் வரிசையை வச்சு நமக்கு எண்ணற்ற வினைகள் அந்த உலோகங்களை பற்றி நம்ம படித்தோம். உலோகங்கள் காற்றுடன் வினைபுரிவது எவ்வாறு, தங்கம் 1 கிலோ என்னாகாது வினை புரியாதுன்னு படித்தோம். இரும்பு என்ன ஆகும், கொஞ்ச நாள் ஆகும்போது துரும்பிடிக்குது. மெக்னீசியம், ஜிங்க் போன்றவையெல்லாம் மிதமான வினை உடையதுன்னு படித்தோம். அடுத்ததா இது ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தில் எப்படி வினை புரியுதுன்னு படித்தோம். அடுத்தது இடப்பெயர்ச்சி என்றால் என்னன்னு படித்தோம். அடுத்ததான் ரெடாக்ஸ் வினை, அதைத்தான் நம்ம கேல்வானிக் அமிலம் மூலமாக படித்தோம் இல்லையா? கேல்வானிக் மின்கலம் அமைச்சு எந்த பக்கம் ஆக்சிடேஷன் நடக்குது, கேத்தோடு என்றால் என்ன, ஆனோடு என்றால் என்ன, எந்த பக்கம் ஆக்சிடேஷன் நடக்குது, எந்த பக்கம் ரிடக்ஷன் நடக்குது, இந்த ரிடக்ஷனும் ஆக்சிடேஷனும் என்ன, இது ஒன்றா நடக்கும்போது இதை என்னன்னு சொன்னோம்? ரெடாக்ஸ் வினை. அந்த ரெடாக்ஸ் வினையை எப்படி எழுதுவது என்றும் நம்ம படித்தோம். அப்போ இதனோட அடிப்படையை வச்சு நம்ம இந்த ஜிங்க் தண்டை ஜிங்க் சல்ஃபேட் கரைசலில் வச்சோம், காப்பர் சல்ஃபேட்டை காப்பர் தண்டை காப்பர் சல்ஃபேட் கரைசலில் வச்சோம். எதனால் இப்படி நம்ம வைக்கிறோம்? என்னாச்சு, அங்கே ஒரு ஒற்றுமை இருக்கா? ஆமாம், அதை பற்றி நம்ம இப்போ இந்த மின்வகு மின்கணங்கள் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் நம்ம இதை பார்க்கலாம். அதாவது பொருட்கள் நீர் கரைசல் வடிவத்திலோ, பொருட்களை எடுத்து நீர் கரைசல் வடிவத்திலோயோ அல்லது உருகிய நிலையிலோயோ மின்சாரத்தை கடத்தும் போது அங்கே என்ன நடக்கிறது? வேதி மாற்றம் உண்டாகின்றது. அந்த வேதி மாற்றத்திற்கு உட்படுமானால் அந்த பொருளை மின்வகு மின்கணங்கள் என்கின்றோம், மின்வகு பொருட்கள் என்கின்றோம். மின்வகு பொருட்கள் என்றால் என்ன? எலக்ட்ரோலைட்ஸ். அதாவது உலோகங்கள் அதனுடைய உப்பு கரைசல் வடிவத்திலேயோ அல்லது உருகிய நிலையிலோயோ நம்ம மின்சாரம் செலுத்தும் போது அந்த உலோகங்கள் என்ன ஆகின்றது? அது மின்னேற்றத்தை பாய்ச்சுகின்றது, அது வேதி வினைக்கு உட்படுகின்றது. அவ்வாறு அது வேதி வினைக்கு உட்படுமே ஆனால் அதனை என்ன என்கின்றோம்? மின்வகு பொருட்கள் என்கின்றோம், எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அப்போ இந்த அமிலங்கள், ஆல்கலிகள், உப்புக்கள் அவற்றின் உருகிய நிலையில் அல்லது கரைசல் வடிவத்தில் இருக்கும்போது மின்வகு பொருட்கள் மின்சாரத்தை கடத்தி விடுகின்றது. அப்போ அந்த மின்சாரத்தை கடத்தும் போது என்ன ஆகின்றது? அங்கே ஒரு வேதி வினை நடக்கின்றது. இதைத்தான் நம்ம மின்வகு பொருட்கள். அப்போ நம்ம முன்வகுப்பில் படிச்சிருக்கோம், தண்ணீர்ல மின்சாரம் பாய்ச்சும் பொழுது தண்ணீர் பிரைந்து ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் மாறுகின்றது.
அப்போ அங்கே என்ன நடக்கின்றது? மின்சாரம் செலுத்துவதனால் அங்கு ஒரு வேதிவினை நடக்கின்றது. அப்போ மின் ஆற்றல் வேதி ஆற்றலாக வேதிவினை அங்கு நடைபெறுகின்றது. அவ்வாறு அங்கு நாம் அதை என்னன்னு படித்தோம்? மின்னார் பகுத்தல் என்று படித்தோம். நீர் கரைசலிலோ அல்லது திரவ நிலையிலோயோ மின்பகு பொருட்கள் அயனிகளை சுதந்திரமாக இயங்குகின்றன. அயனிகள் என்ன ஆகின்றது? அங்கு சுதந்திரமாக இயங்குகின்றது. இந்த அயனிகளையே நாம் மின்பகு பொருட்கள் அல்லது மின் கடத்தலுக்கு காரணமாகின்றது. இந்த அயனிகளே என்ன ஆகின்றது? மின் கடத்தலுக்கு காரணமாக அமைகின்றது. எல்லோருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அதனுடைய உருகிய நிலையிலேயோ அல்லது நீர் கரைசல் வடிவத்திலேயோ அதனை மின்சாரம் செலுத்தும் பொழுது அங்கு வேதிவினை நடைபெறுகின்றது. அயனிகளாக மாறுகின்றது. அயனிகள் உருவாகின்றது. அதனால் இதனை மின்னார் பகுத்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த பொருட்களை மின்பகு பொருட்கள். அப்ப மின்பகு பொருட்கள் என்னன்னு நம்ம படிச்சாச்சு இல்லையா? மின்பகு பொருட்கள் என்னன்னு உருகிய நிறை அல்லது கரைசல் வடிவத்தில் மின்சாரம் செலுத்தும் போது வேதிவினைக்கு உட்படுகின்றது. அதுவே மின்பகு பொருள். இந்த வரைபடத்தை பாருங்க. நமக்கு இடது பக்கம் ஆனோடும் வலது பக்கம் கேத்தோடும், அதாவது நேர்மின் வாயாகிய ஆனோட், எதிர்மின் வாயாகிய கேத்தோடு. அப்ப ஆனோட்ல என்ன வினை நடக்கும், கேத்தோட்ல என்ன வினை நடக்கும்னு நம்ம முன் வகுப்புல நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? படிச்சிருந்தோம். ஞாபகம் இருக்கா? ஆமா. ரைட்ல எப்பவுமே என்ன இருக்கும்? கேத்தோட். ரைட்ல எப்பவுமே என்ன நடக்கும்? ரிடக்ஷன். ஆக்சிஜன் ஒடுக்கம் நடைபெறும்னு பார்த்தோம். ஆக்சிஜன் ஒடுக்கம், ரிடக்ஷன்னா என்ன? எலக்ட்ரான்களை பெற்றுக்கொள்வது. எலக்ட்ரான்களை பெற்றுக்கொள்வது. ஆக்சிஜன் ஒடுக்கம். ஆக்சிஜன் ஒடுக்கம்னா என்னது? எலக்ட்ரான்களை பெற்றுக்கொள்வது. ஆக்சிஜன் நேற்றம், ஆக்சிடேஷன், எலக்ட்ரான்களை இழந்து விடுவது. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஆக்சிடேஷன். கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரிடக்ஷன். அப்போ இந்த கேத்தோட்ல எப்பவுமே வலது பக்கத்தில் இருக்கும். அங்கே எப்பவுமே என்ன நடக்கும்? ரிடக்ஷன். ஆனோட் என்பது என்ன பக்கத்தில்? இடது பக்கத்தில். இடது பக்கத்தில் ஆக்சிடேஷன். அப்போ ஆக்சிஜன் ஒடுக்கம் நடைபெறும் மின்வாய் கேத்தோட். ஆக்சிஜன் ஏற்றம் நடைபெறும் மின்வாய் எது? ஆக்சிஜன் ஏற்றம் நடைபெறும் மின்வாய் ஆனோட் ஆகும். அப்போ இந்த நேர்மின் வாயில் ஆக்சிஜன் ஏற்றமும் எதிர்மின் வாயில் ஆக்சிஜன் ஒடுக்கமும் நடைபெறுகின்றது. இது முக்கியமான கேள்வி. இது எப்பவுமே நமக்கு கன்ஃபியூஷன் வரும். இந்த கன்ஃபியூஷனை தவிர்க்கிறதுக்காகத்தான் நான் ஒரு சின்ன டிப்ஸ் தந்திருந்தேன். RRC, ரைட் ரிடக்ஷன் கேத்தோட். ரைட் ரிடக்ஷன் கேத்தோட். வலது பக்கத்தில் எப்பவுமே கேத்தோடு தான். கேத்தோட்ல அங்கே என்ன நடக்குது? ஆக்சிஜன் ஒடுக்கம் நடைபெறுகின்றது. அப்போ அடுத்தது நமக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். லெஃப்டில் ஆனோட், அங்கு ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் என்னது? எலக்ட்ரான்களை விட்டு கொடுப்பது. எலக்ட்ரான்களை விட்டு கொடுப்பது. இப்போ இந்த கேள்விகளுக்கு நம்மளால பதில் அளிக்க முடியுதான்னு பார்க்கலாம். மின்னார் பகுத்தல் நடைபெறும் போது நேர் மின்னேற்ற அயனிகள் எந்த மின்வாயை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன? எப்பவுமே ஆப்போசிட்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ், அதாவது ஒரு பிளஸும் மைனஸும் ஈர்க்கப்படும். ஒரு மைனஸும் பிளஸும் ஈர்க்கப்படும். பிளஸும் பிளஸும் வரும்போது என்ன ஆகும்? அங்கு ரிப்பல்ஷன், அது விலகி செல்கின்றது. அப்போ இங்க நேர்மின் வாய் என்பது ஆனோடு. ஆனோடு கிட்ட எல்லாமே என்ன வரும்? ஆனியான்ஸ். கேத்தோடு கிட்ட போறது எல்லாமே கேத்தோன்ஸ். அதாவது எதிர்மின்னேற்ற அயனிகள். எதிர்மின்னேற்ற அயனிகள் என்றால் என்ன? எதிர்மின்னேற்ற எதிர்மின் வாயாகிய கேத்தோடை நோக்கி ஈர்க்கப்படும் நேர்மின் அயனிகளை கேட்டையான்கள் என்று அழைக்கின்றோம். ஒன்று கூட சொல்ற பாருங்க. எதிர்மின் வாய் ஆகிய கேத்தோட். எதிர்மின் வாய் என்னது? கேத்தோட். அதாவது கேத்தோட்ல எப்பவுமே நம்ம என்ன சைன் விடுவோம்? நெகட்டிவ் சைன் தான் போடுவோம். மைனஸ் சார்ஜ். அப்போ அங்கே மைனஸ் இருக்கிற இடத்துல என்ன அயனிகள் போய் சென்றடையும்? பாசிட்டிவ் அயான்ஸ் போய் சென்றடைகின்றது. அதே மாதிரி நேர்மின் வாய்னு சொல்றது ஆனோட். ஆனோட்ல பிளஸ் சார்ஜ் போட்டிருக்கு இல்லையா? அப்போ இங்கே பிளஸ் இருக்கிற பக்கமெல்லாம் வர்றது என்னவா இருக்கும்? எதிர் சார்ஜ் உள்ள அயனிகள். அப்போ இந்த பிளஸ் தண்டுகிட்ட வர்றது எல்லாமே என்னது? மைனஸ் உள்ள ஒரு
அயனிகள். அப்ப இந்த மைனஸ் சார்ஜ் உள்ள அயனிகளை, எதிர்மின்னேற்றம் உள்ள அயனிகளை என்ன ஆனியான்ஸ்னு சொல்றோம். எதிர்மின்னேற்றம் உள்ளதை என்னன்னு சொல்றோம்? ஆனியான்ஸ். நேர்மின்னேற்றம் உள்ளதை கேட்டயான்ஸ். நேர்மின்னேற்றம் உள்ளதை கேட்டயான்ஸ்னு, எதிர்மின்னேற்றம் உள்ளதை ஆனியான்ஸ்னு சொல்றோம். அப்போ இந்த ஆனியான்ஸ் எல்லாம் எங்க போகுது, கேட்டயான்ஸ் எல்லாம் எங்க போகுதுங்கிறது தான் கேள்வி. எதிர்மின்னேற்ற அயனிகள் எந்த மின்வாயை நோக்கி ஈர்க்கப்படுகின்றது? நேர்வாய், அதாவது நேர்மின் வாயிற்கு ஈர்க்கப்படுகின்றது. காத்தோடை நோக்கி ஈர்க்கப்படும் அயனிகளுக்கு ஏற்படும் மாற்றம் என்ன? ஆணோடை நோக்கி ஈர்க்கப்படும் அயனிகளுக்கு ஏற்படும் மாற்றம் என்ன? இதை உங்களோட அறிவியல் குறிப்பேட்டில் எழுதி வைங்க. டீச்சர் கேட்கும்போது அதுக்கான பதிலை சொல்லுங்க. இப்போ நம்ம உருகிய சோடியம் குளோரைடு அதனுடைய மின்னார் பகுத்தல் முறை எப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு இப்போ மின்கலம் அமைக்கிறது ரொம்ப ஈஸி இல்லையா? ஆமாம். ஒரு ஆனோடு இருக்கும், ஒரு கேத்தோடு இருக்கும். ஆனோடு என்பது என்ன? நேர்மின்வாய். கேத்தோடு என்பது என்ன? எதிர்மின்வாய். அப்போ இந்த நேர்மின்வாய், எதிர்மின்வாய் அதையுமே நம்ம வரைஞ்சிருவோம். திடநிலையில் உள்ள சோடியம் குளோரைடு, அதாவது திடநிலையில் உள்ள சோடியம் குளோரைடை நம்ம மின்சாரத்தை கடத்தும் போது, அதாவது மின்சாரத்தை கடத்தும் போது அது கடத்துமா? இல்லை, திடநிலையில் உள்ளது கடத்தாது. அது உருகிய நிலையிலோயோ அல்லது அதனோட கரைசல், நீர் கரைசல் வடிவத்தில் எடுக்கும்போது தான் அது என்ன ஆகும்? மின்சாரத்தை கடத்தும். அங்கு அயனிகள் சுதந்திரமாக இயங்குகின்றன. அதனால என்ன ஆகுங்க? மின்சாரத்தை கடத்தும் திறன் உள்ளது. இந்த மின்சாரம் கடத்தும் போது அது வேதிவினை அங்கு நடைபெறுகின்றது. அப்போ திடநிலையில சோடியம் குளோரைடு என்ன பண்ணாது? மின்சாரத்தை கடத்துவதில்லை. அப்போ என்ன பண்ணணும்? உருகிய சோடியம் குளோரைடு. இந்த உருகிய சோடியம் குளோரைடை எடுத்து மின்சாரத்தை கடத்துதான்னு பார்க்கும்போது, உருகிய சோடியம் குளோரைடு வழியாக நம்ம என்ன பண்ணுறோம்? மின்சாரத்தை கடத்துகின்றோம். அப்போ அது கடந்து செல்கின்றது. இப்போ இந்த உருகிய சோடியம் குளோரைடு வேதி வாய்ப்பாடு என்ன? ஆமாம், Na சோடியம் குளோரைடு Cl மைனஸ். இப்போ Na ப்ளஸ் இருக்குது, Cl மைனஸ் இருக்குது. சோடியம் குளோரைடுன்னு எழுதும்போது NaClன்னு எழுதுகிறோம் இல்லையா? அப்போ இதில் மின்சாரம் கடத்தும் பொழுது, மின்சாரத்தை பாய்ச்சும் பொழுது உருகிய சோடியம் குளோரைடு வினை புரிந்து Na ப்ளஸ் ஆகவும் Cl மைனஸ் அயனிகளாகவும் மாறுகின்றது. அப்போ வேதி வினையை எழுதுங்க பார்க்கலாம். NaCl அம்பு குறியீடு Na ப்ளஸ் கூட்டல் Cl மைனஸ் இப்படி எழுதியிருப்போம் இல்லையா? ஆமாம். உருகிய சோடியம் குளோரைடில் மின்சாரம் செலுத்தும் போது இந்த வேதிவினை நடைபெறுகின்றது. அப்போ இங்கு கொடுக்கப்பட்டிருக்க கேள்வியை பாருங்க. நேர் மின்வாயை நோக்கி ஆனோட் ஈர்க்கப்படும் அயனி எது? நேர்மின்வாயை நோக்கி ஆனோட், அதாவது நேர்மின்வாய்ங்கிறது ஆனோட். ஆனோடுடன் ஈர்க்கப்படும் அயனி என்னவா இருக்கும்? ஆமாம், குட். அங்கே நேர்மின் ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்போ அங்கே போகிறதெல்லாம் என்னவா இருக்கும்? எதிர்மின் அயனிகள். இங்கே எதிர்மின் அயனின்னு சொல்றது என்னது? Cl மைனஸ். வெரி குட். அடுத்து இங்கு நடைபெறும் வேதிவினை எது? இங்கு நடைபெறும் வேதிவினை கேட்டிருக்காங்க. அப்போ Na ப்ளஸ் ஆயிருக்கு, Na ப்ளஸ் ஆயிருக்கு இல்லையா? அப்போ Na ஒரு எலக்ட்ரானை விட்டு கொடுத்து Na ப்ளஸ் ஆயிருக்கு. ஆனோடில் வெளிவரும் வாயு எது? இங்கு Na ப்ளஸ் ஆயிருக்கு, Cl என்ன ஆயிடுச்சு? Cl ஒரு எலக்ட்ரானை பெற்றுக்கொண்டு Cl மைனஸ் ப்ளஸ் 1 எலக்ட்ரான் Cl2. அப்போ 2 Cl இணையும் போது 2Cl மைனஸ் கூட்டல் 2 எலக்ட்ரான் அது என்ன ஆகின்றது? குளோரின் வாயு ஆகின்றது. அப்போ ஆனோடில் வெளிவரும் வாயு என்பது என்ன? இங்க ஆமாம், குளோரின். 2 குளோரைடு இணைந்து குளோரின் வாயுவாக ஆனோடில் வருகின்றது. எதிர்மின்வாய், எதிர்மின்வாய் என்பது என்ன? இங்க கேத்தோட். அப்போ ஈர்க்கப்படும் அயனி, எதிர்மின்வாய் நெகட்டிவ் சார்ஜ், அங்கே ஈர்க்கப்படும் அயனி என்பது பிளஸ் சார்ஜ் உள்ள அயனிகளாகிய Na. சோடியம் அயனிகள் எல்லாம் கேத்தோடில் சென்றடைகின்றது. அப்ப கேத்தோடில் படிகின்ற உலோகம் எது? ரொம்ப சிம்பிள். அப்ப இந்த வேதி வினைவை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கேள்விகளுக்கு நம்ம லைனா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஆமாம், சோடியம் உலோகம். இந்த வீடியோ பாருங்க. உருகிய சோடியம் குளோரைடின் மின்னார் பகுத்தல்.
ஒரு மின்பகு மின்கலத்தில் உருகிய சோடியம் குளோரைடு எடுக்கப்பட்டுள்ளது. 2 கார்பன் தண்டுகளை பயன்படுத்தி மின்கலத்திலிருந்து மின்னோட்டத்தை எவ்வாறு இதன் வழியாக கடத்திவிடப்படுகிறது? இங்கு LED ஒளிர்வதை பார்க்க முடிந்ததல்லவா? உருகிய சோடியம் குளோரைடு வழியாக மின்னோட்டம் கடந்து செல்வதே இது உறுதி செய்யப்படுகிறது. அதாவது உருகிய சோடியம் குளோரைடு ஒரு மின்பகு பொருள் ஆகும். உருகிய நிலையிலோ கரைசல் வடிவத்திலோ மின்னோட்டத்தை கடத்திவிட்டு வேதி மாற்றத்திற்கு உட்படும் பொருளை மின்பகு பொருள் என்று கூறலாம். மின்வாயுக்கள் வழியாகவே மின்பகு பொருளுக்கு மின்னோட்டம் கிடைக்கிறது. இங்கு மின்வாயுக்கள் கார்பன் தண்டுகளாகும். ஒரு மின்வாய் மின்கலத்தின் நேர்மின் முனையுடனும் இரண்டாவது மின்வாய் மின்கலத்தின் எதிர்மின் முனையுடனும் இணைக்கப்பட்டுள்ளது. நேர்மின் முனையுடன் இணைக்கப்பட்டுள்ள மின்வாயை ஆனோட் என்றும் எதிர்மின் முனையுடன் இணைக்கப்பட்டுள்ள மின்வாயை காதோட் என்றும் அழைக்கலாம். உருகிய சோடியம் குளோரைடில் காணப்படும் அயனிகள் எவையெல்லாம்? சோடியம் அயனியும் குளோரைடு அயனியும் காணப்படுகிறது. இங்கு நேர்மின் அயனிகள் எந்த மின்வாயை நோக்கி நகர்கிறது? நேர்மின் அயனிகள் எதிர்மின்வாயை நோக்கி நகர்கிறது. எதிர்மின்வாயில் நடைபெறும் வேதிவினை Na plus 1 electron gives Na. இந்த வினை ஆக்சிஜனேற்றமா ஆக்சிஜன் ஒடுக்கமா? எதிர்மின்வாயை காதோடு என அழைப்பதன் காரணம் தெரிந்ததல்லவா? காதோடில் ஆக்சிஜன் ஒடுக்க வினை நடைபெறுகிறது. குளோரைடு அயனி நேர்மின்வாயை அடையும் பொழுது அங்கு நடைபெறும் வேதிவினை 2 Cl- gives Cl2 plus 2 electron. ஆனோடில் ஆக்சிஜனேற்றம் நடைபெறுகிறது. நேர்மின்வாயை ஆனோடு என அழைப்பதன் காரணம் தெரிந்ததல்லவா? உருகிய சோடியம் குளோரைடை மின்னார் பகுக்கும் பொழுது கிடைக்கும் விளைவுப் பொருட்கள் எவையெல்லாம்? காதோடில் சோடியம், ஆனோடில் குளோரின். அப்போ உருகிய சோடியம் குளோரைடை மின்னார் பகுக்கும் பொழுது நேர்மின்வாய் ஆனோட், எதிர்மின்வாயாகிய காத்தோடில் கிடைக்கின்ற விளைவு பொருட்கள் என்னெல்லாம் கிடைக்குது? ஆனோட்ல குளோரின் வாயுவும் கேத்தோட்ல சோடியம் உலோகமும் கிடைக்கிறது. இல்லையா? குட். இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம ஆன்சரும் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ உங்களுடைய சயின்ஸ் நோட் புக்கில் இதைய எழுதி வைக்கும். அடுத்ததான் நம்ம இந்த உருகியம் நம்ம பார்த்தோம். திட நிலையில சோடியம் குளோரைடு என்ன ஆகாது? மின்னார் பகுத்தல், அதாவது மின்னோட்டம் செலுத்தும் போது அது பாய்வதில்லைன்னு படித்தோம். அப்போ என்னது? உருகிய நிலையில் அல்லது கரைசல்கள் வடிவத்தில் மின்னார் பகுக்கும் போது அங்கே வேதிவினை நடக்கின்றதுன்னு பார்த்தோம். அப்போ இப்போ உருகிய சோடியம் குளோரைடு எடுத்து அதனுடைய வேதிவினை எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இனி அடுத்ததான் இந்த சோடியம் குளோரைடு கரைசல் எடுத்து மின்னார் பகுத்தல் நடக்குதாங்க. இந்த மின்னார் பகுத்தல் எவ்வாறு நடைபெறுகின்றதுன்னு நம்ம பார்க்கலாம். சோடியம் குளோரைடு கரைசல். இந்த சோடியம் குளோரைடு கரைசலில் மின்னார் பகுத்தல் செய்யும்போது என்னெல்லாம் கிடைக்கும்? Na+ அயனி, Cl-, இது கரைசல் நானங்காட்டி H2O ஹைட்ரோனியம் அயான் ஆகவும் H3O+ ஆகவும் OH- ஆகவும் ஆகியவை அயனிகள் அங்கு அடங்கியுள்ளன. இப்போ இந்த கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாம் பார்க்கலாம். நேர்மின்வாய் ஆனோட், எதிர்மின்வாய் கேத்தோட். நேர்மின்வாயை நோக்கும் ஈர்க்கப்படுபவை எவை? எழுதுங்க பார்க்கலாம் உங்களுடைய நோட்புக்கில். நேர்மின்வாய் என்பது பிளஸ், அங்கே போகிறதெல்லாம் என்னவா இருக்கும்? எதிர்மின் அயனிகள். எதிர்மின் அயனிகள் இங்கே என்னெல்லாம் இருக்கு? குட். Cl- OH-. எதிர்மின் வாயை நோக்கி ஈர்க்கப்படுபவை எவை? எதிர்மின் வாயினா என்னது? கேத்தோடு. கேத்தோடுக்கு போகிற அயனிகள் என்னவெல்லாம் இருக்கும்? ப்ளஸ் அயனிகளாக இருக்கும். இங்கே ப்ளஸ் அயனிகள் என்னென்னலாம்? Na+, பின்ன என்ன இருக்குது? H3O+, இல்லையா?
அப்போ மின்னார் பகுத்தலின் பயனாக ஆனோடிலும் கேத்தோடிலும் நடைகின்ற வேதி வினையில படிச்சோம். ஆனா இங்க ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. Na+ அயனியையும் இந்த ஹைட்ரோனியம் அயான்னு சொல்ற H3O+ அயனியை எடுக்கும்போது இதெல்லாம் கேத்தோடை நோக்கி ஈர்க்கப்படுகின்றது. ஆக்சிஜன் ஒடுக்க பண்பு இவற்றை பொறுத்து H2O கூடுதல் ஆனதினால் கேத்தோட்ல எப்பவுமே ஹைட்ரஜன் வெளியேறப்படுகின்றது. கேத்தோட்ல என்னதான் வருது? ஹைட்ரஜன் வாயு வருகின்றது. அடுத்ததான் இந்த Cl- அயனியும் OH- அயோனியம் எங்கே ஈர்க்கப்படுகின்றது? ஆமா, ஆனோட்ல. ஆனோட் என்பது என்ன? நேர்மின் வாய். நேர்மின் வாயில போறதெல்லாம் எதிர்மின் அயனிகளாக இருக்கின்றது. அப்போ இந்த அயனிகளை தண்ணீருடன் ஒப்புமை செய்து பார்க்கும் பொழுது என்ன ஆகின்றது? ஆக்சிஜனேற்ற பண்பு குளோரினுக்கு கூடுதலாக உள்ளது. அதனால அங்க அந்த வாயில ஆனோடுல குளோரின் வாயுக்கள் சேகரிக்கப்படுகின்றது. அந்த குளோரின் வாயுக்கள் ஆனோட்ல Cl2 வாயு வெளியேற்றப்படுகின்றது. கேத்தோட்ல என்ன வெளிவந்தது? ஹைட்ரஜன். ஆனோட்ல Cl2 குளோரின். ஆனோட்ல வெளிவந்தது என்னங்கிறத நம்ம இப்ப பார்த்தோம். ஆனோட்ல வெளிவரது என்ன வாயு? குளோரின் வாயு. கேத்தோட்ல வெளிவந்தது ஹைட்ரஜன் வாயு. இங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஆக்சிஜன் ஒடுக்க பண்பு ஏற்ற பண்பும் தண்ணீருடன் ஒப்புமைப்படுத்தி அது எவ்வாறு அது வெளிவருகின்றதுன்னு பார்த்தோம். அப்ப இங்க நடந்த வேதி வினைகள் இந்த அட்டவணையில நம்ம பார்க்கலாம். ஆனோட்ல என்ன நடந்திருக்கு? 2 Cl அயனிகள், 2 எலக்ட்ரான். அப்போ என்ன ஆயிடுச்சு? ஆமா, குளோரின் வாயுவாக மாற்றப்படுகின்றது. அடுத்தது கேத்தோட்ல என்ன நடந்தது? வாட்டர், H2O தண்ணீர். அது 2 எலக்ட்ரான்களை பெற்று H2 வாயுவாகவும் OH- 2 அயனிகளாக வெளியேறுகின்றது. அப்போ ஆனோடிலையும் கேத்தோடிலும் ஆனோட்ல குளோரின் வாயுவும் கேத்தோட்ல ஹைட்ரஜன் வாயுவும் வெளிவருவதை நாம் பார்க்க முடிகின்றது. அப்போ சோடியம் குளோரைடு கரைசலில் மின்னார் பகுத்தல் பலனாக என்னென்ன விளைவு பொருட்கள் கிடைத்தது? ஆனோட்ல குளோரினும் கேத்தோட்ல ஹைட்ரஜன் வாயுவும் கிடைத்தது. எல்லோருக்கும் இந்த மின்கலம் எப்படி வரைகிறது, அதனுடைய பகுதி வினைகள் என்ன, முழுவதுமாக நடக்கும் இந்த ரிடாக்ஸ் வினையை எப்படி எழுதுவது என்று நாம ஈஸியா படிச்சிட்டோம் இல்லையா? குட். அடுத்தது இந்த மின்னார் பகுத்தலின் நடைமுறை பயன்கள். இது எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம்? உலோகங்களை தயாரித்தல். உலோகங்கள் தயாரிக்கும் முறை பொட்டாசியம், சோடியம், இந்த கால்சியம், அலுமினியம் போன்ற உலோகங்களை தயாரிக்கவும் அலோகங்களை தயாரிக்கவும் இது பயன்படுகின்றது. என்னென்ன அலோகங்கள்? ஹைட்ரஜன், குளோரின், ஆக்சிஜன் போன்றவை தயாரிக்கப்படுகின்றது. நம்ம இந்த வேதிவினையில பார்த்தோம் இல்லையா? குளோரின் வாயு, ஹைட்ரஜன் வாயு எல்லாம் வெளிவந்தது. அதை தயாரிக்கிறதுக்கு இந்த முறையை பயன்படுத்துறோம். சேர்மங்களை தயாரித்தல். சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போன்ற சேர்மங்களை தயாரிக்கவும் உலோகங்களை தூய்மையாக்குதல். உலோகங்களை தூய்மையாக்குற முறையிலையும் நம்ம அடுத்த பாடத்தில் இந்த உலோகம் தூய்மையாக்குதல், இந்த மின்னார் பகுத்தலை எப்படி நமக்கு உபயோகப்படுத்துகிறது இன்னும் கூட கொஞ்சம் விரிவாக நம்ம படிக்க போகிறோம். அப்போ இந்த மின்னார் பகுத்தல் என்ன அப்படிங்கிறதையும் அதனுடைய விளைவு பொருட்கள் என்னங்கிறதையும் நம்ம இந்த கிளாஸ்ல படிச்சுருக்கோம். இப்போ இதனோட பயன்பாடு நம்ம அன்றாட வாழ்க்கையில இது எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத ஒரு வரைபடத்தோட நம்ம பார்க்கலாம். இந்த வரைபடத்துல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? இடது பக்கத்துல ஒரு தண்டு, வலது பக்கத்துல ஒரு வளையம் கொடுத்துருக்காங்க. அதாவது இரும்பு வளையம் வலது பக்கத்துலையும் காப்பர் தண்டு இடது பக்கத்துலையும். அப்போ நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா இரும்பு வளையலில் செம்பு பூசும் முறை, அதைத்தான் மின் முலாம் பூசுதல். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வாக்கு அந்த சொல்லு இப்போ உண்மையாவே இருக்கு. தங்கம் மாதிரி மின்னுது இல்லையா? ஆனா அது உண்மையான தங்கமா? இல்லை. பித்தளை மேல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பூசியிருக்கோம். என்ன பூசியிருக்கோம்? தங்க பூச்சு பூசியிருக்கோம். அப்ப எல்லாமே தங்கம் இல்லையா? மின்னுவது எல்லாம் தங்கம் அல்ல. அங்கே இங்கு மின்முலாம் பூசுதல் மூலமாக தங்கத்தை அந்த உலோகம் மீது பூசப்பட்டிருக்கின்றது. அப்போ
இந்த கவரிங் வளையல், கவரிங் செயின். கவரிங் அப்படின்னா என்ன? அதை நம்ம கவர் பண்ணிக்கணும். அந்த விலை குறைந்த உலோகங்கள் மீது அந்த தங்க கலர் வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மின்முலாம் பூசுதல் மூலமாக அதை பளபளக்க செய்திருக்கின்றோம். 1 கிராம் கோல்டு, நிறைய விளம்பரங்கள் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? 1 கிராம் கோல்டு. இப்போ தங்கத்தோட விலையை பார்த்தேன் இல்லையா? அப்பா என்ன விலை! தங்கம் எல்லாருக்கும் என்னது வாங்க முடிகிற பொருளாவா இருக்கு? இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம ஒரு அதற்கான ரீப்ளேஸ்மெண்ட், ஆல்டர்னேட்டிவ், அதற்கான வேறு பொருளை கண்டெடுக்கணும் இல்லையா? ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது நல்ல தங்க ஆபரணங்கள் எல்லாம் போட்டுட்டு போகணும்னு ஆசை, ஆனால் வாங்க முடிகிற விலையே இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம அதுக்கு பதிலாக ஒரு பொருளை பார்க்கின்றோம். அப்போ 1 கிராம் கோல்டு. இந்த 1 கிராம் கோல்டில் என்ன பண்ணியிருப்பாங்க? 1 கிராம் கோல்டு அது மேலே கவர் பண்ணியிருக்காங்க. மின் முலாம் பூசுதல், எலக்ட்ரோபிளேட்டிங் அப்படிங்கிற ஒரு. அப்போ இது நம்மளோட வாழ்க்கையில், இந்த கெமிஸ்ட்ரி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம டெய்லி லைஃப், அன்றாட வாழ்க்கையில் நம்ம இதை என்ன பண்ணுறோம்? அப்ளை பண்ணுறோம், உபயோகிக்கிறோம். இப்போ நம்ம படிக்கிற பாடங்களில் எல்லாமே நமக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அப்படி இது ஒரு அப்ளிகேஷன், சரியா? அப்போ இதை பற்றி நம்ம விரிவாக படிக்கலாம். இப்போ ஒரு இரும்பு வளையல் எடுத்திருக்காங்க. இது மேலே காப்பர் பூசணும். எப்படி பூசுறது? இதுக்கு என்னெல்லாம் எடுக்கணும் பாருங்கள் இந்த வரைபடத்தில். மின்கலத்தில் எதிர்முனையுடன் இழைக்கப்பட்ட உலோகம் என்னது? எதிர்முனை. அதாவது மின்கலத்தின் எதிர்மின் முனை. நமக்கு நேர்மின், எதிர்மின். நேர்மின் ஆனோட், எதிர்மின் கேத்தோட். எதிர்மின்ல இருக்கிறது என்னது? இரும்பு வளையல். நேர்மின், மின்கலத்தின் நேர்முடன் முனையுடன் இணைக்கப்படும் உலோகம் காப்பர். மின்னார் பகுத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள கரைசல். அப்போ நம்ம காப்பர் தண்டு எடுத்திருக்காங்க, நம்ம என்ன உபயோகப்படுத்தலாம்? காப்பர் சல்ஃபேட் கரைசலை உபயோகப்படுத்தலாம். அப்போ மின்சாரம் கடந்து செல்லும் பொழுது கரைசலில் உள்ள Cu2+ அயனிகள் எதிர்மின் வாயை நோக்கி செல்லும் இல்லையா? அப்போ இந்த Cu அயனிகள் இங்கிருந்து போகுது. காப்பர் தண்டுல Cu இருக்கு. அப்போ இது எதிர்வசத்துக்கு போகுது. இந்த கரைசல்கள் உள்ள காப்பர் எல்லாமே இரும்பு வளையின் மீது பூசப்படுகின்றது, அதாவது அங்கு சென்றடைகின்றது. அப்போ கேத்தோடில் Cu2+ அயனிகளுக்கு நேரிடுவது என்ன? அப்போ இந்த தண்டிலிருந்து, காப்பர் தண்டிலிருந்து காப்பர் Cu2+ அயனிகளாக இரும்பு வளையில் எடுத்து அங்கு செல்கின்றது. அங்கே போகும்போது இந்த Cu2+ அயனிகளுக்கு நேரிடுவது என்ன? Cu2+ அயனி 2 எலக்ட்ரான்களை பெற்றுக்கொண்டு Cu2+ கூட்டல் 2 எலக்ட்ரான் சமம் ஒரு ஏரோமார்க் அம்புக்குறி போடும்போது நமக்கு கிடைக்கிறது என்னது? காப்பர். அந்த காப்பர் இரும்பு வளையில சுற்றிலும் அவங்க சென்றடைகின்றது. அப்போ இங்கு காப்பர் அயனிகளுக்கு ஆக்சிஜன் ஏற்றமா அல்லது ஆக்சிஜன் ஒடுக்கமா? 2 எலக்ட்ரான்களை பெற்றுச்சு இல்லையா? கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரிடக்ஷன், ஆக்சிஜன் ஒடுக்கம். இவ்வாறு Cu2+ அயனிகள் என்னவாக மாறுகின்றது? Cuவாக மாறுகின்றது. காப்பர் அணுக்களாக மாறி அது இரும்பு வளைகளில் சென்றடைகின்றது. அப்போ இங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க ஒரு வேதிவினை Cu அம்புக்குறி போட்டிருக்காங்க. வலது பக்கத்துல 2 எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க. அப்போ அங்கே ஒரு கேப் விட்டுருக்காங்க. அங்கே என்ன எழுதுவீங்க? குட், Cu2+. அப்போ மின்னார் பகுத்தல் நடைபெறும் போது கரைசல்களில் அயனிகள் அடர்த்தி நிலைநிறுத்தப்படுவது எவ்வாறு என்று நம்ம இந்த வேதிவினை மூலமா புரிஞ்சிட்டோம் இல்லையா? அப்போ இந்த மேற்பூச்சு பூச வேண்டிய உலோகம் வெள்ளி, தங்கம் போன்றவை. இதுக்கு மின்வகு பொருட்கள். இப்போ வெள்ளியை நம்ம மேற்பூச்சு பூசணும்னா என்னெல்லாம் வேணும்? வெள்ளி தண்டு, வெள்ளி என்பது சில்வர், Ag, சில்வர் நைட்ரேட் கரைசல். அப்போ அதுவே நம்ம என்ன எடுக்கிறோம்? சில்வர் நைட்ரேட் கரைசல். அதோட இல்லாட்டி நமக்கு என்ன பண்ணலாம்? சோடியம் சயனைடும் எடுக்கலாம். அப்போ இந்த சில்வர் சயனைடு கரைசலும் தேவைப்படுது. அடுத்தது தங்கம் பூசணும். தங்கத்தை மின்முலாம் மூலமா பூசணும்னா என்னெல்லாம் வேணும்? ஆமாம், தங்கம்
அதோட சோடியம் சயனைடு அல்லது தங்க சயனைடு AgCN அல்லது NaCN கரைசல்களை பயன்படுத்தி நாம் மின்முலாம் பூசலாம். அப்போ இந்த மின்முலாம் பூசுறது நமக்கு எவ்வாறு நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்று புரிந்ததல்லவா? ஆமாம், தங்க முலாம் பூசிய நகைகள் குரோம் பிளேட்டிங்னு சொல்லுவோம். அப்போ அந்த குரோமியம் எடுத்து பிளேட் பண்ணுறோம், மின்முலாம் மூலமாக பூசப்படுகின்றது, அதனால அது குரோம் பிளேட்டிங். அதே மாதிரி வெள்ளி முலாம் பூசிய பாத்திரங்கள். அப்போது இதே மாதிரி நம்ம எண்ணற்ற எடுத்துக்காட்டுகள் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் உபயோகிச்சுட்டு இருக்கோம். அப்போ அது என்னென்ன எழுதி வைப்பீங்களா உங்களுடைய நோட்புக்கில்? இன்னைக்கு நம்ம படித்ததெல்லாம் என்ன? அதாவது ஒரு மின்கலம் வரைந்து ஆனோடிலும் கேத்தோடிலும் எவ்வாறு வினை நடக்கின்றது, மின்பகு பொருள் என்றால் என்ன, மின்னார் பகுத்தல் என்றால் என்ன, மின் முலாம் பூசுதல் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வகுப்பில் படிச்சுக்கோம். அப்போ இந்த பாடம் ஃபுல்லும், இந்த பாடம் இதோட நிறைவுற்றது. இந்த பாடத்தில் நம்ம முக்கியமான கருத்துன்னு சொல்கிறது இந்த உலோகங்களோட வேதி வினை வரிசை. அதை எப்போவுமே நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லேயும் இருக்கும்போது அதே மாதிரி நம்ம அந்த டிப்ஸு நான் சொன்னது இல்லையா, அதை வச்சு நீங்கள் படிச்சுட்டே இருக்கும்போது அது ஈஸியாக நம்மளோட மனசில் நிற்கும். அதை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு இடப்பெயர்ச்சி வினையானாலும் சரி அல்லது ரிடாக்ஸ் வினையானாலும் அந்த வினை வரிசை திறன் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், உலோகங்களின் வினைத்திறன் வரிசையை வச்சு தான் நம்ம அதை எழுதுறோம். இப்போது இந்த கேள்வியை ஹோம்ஒர்க்காக எழுதுங்க. AgNO3 கரைசல், MgSO4 கரைசல், Ag தண்டு, Mg நாடா ஆகியவை தரப்பட்டுள்ளன. இவற்றை பயன்படுத்தி கால்வானிக் மின்கலத்தை எவ்வாறு அமைக்கலாம்? கேத்தோடிலும் ஆனோடிலும் நடைபெறும் வேதி வினையை எழுதவும். இந்த கேள்வியும் இரண்டாவது கேள்வியான உருகிய பொட்டாசியம் குளோரைடு கரைசல் ஆகியவற்றின் வழியாக உள்ள மின்னார் பகுத்தலை ஒப்புமை செய்யவும். காத்தோடிலும் ஆனோடிலும் நடைபெறும் வேதி வினைகள் எவை? இது எப்படி பண்ணுவீங்க? ஆமாம், நம்ம உருகிய சோடியம் குளோரைடு கரைசலும் எடுத்து அதில் ஆனோடிலும் கேத்தோடிலும் என்ன வரும்னு படித்தோம், எழுதணும் இல்லையா? அதே மாதிரி இங்கே சோடியத்துக்கு பதிலாக பொட்டாசியம் KCl KOH கரைசல். மீதி உள்ளதெல்லாம் சோடியம் குளோரைடு கரைசல் போலத்தான். ஓகேவா? இதெல்லாம் உங்களுடைய அறிவியல் நோட்புக்கில் எழுதி வைங்க. உங்களுடைய ஆசிரியர் எடுத்து கொடுத்து அதை சரி பார்த்து கொடுக்கிற எல்லா கொடுக்குற ஹோம்ஒர்க் எல்லாமே கரெக்டாக எழுதி உங்களுடைய டீச்சர்ஸ்க்கு அதை அனுப்பி வைங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.